வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்ற திருநீறு அணிவாருக்கு மேவ வராதே வினை. ஓம் சரவணபவ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நேத்திக்கான பதிவோட கண்டினியூஷன் தான். நேற்று ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதிலேயே நான் ஒரு 3 பதிகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. அதனால் நேத்தி வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு பதிவு தான். ஸோ அருணகிரிநாதருக்கு நடந்தது போலவே நமக்கும் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பணும். நம்ம வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும். முருகர் எப்போதுமே நம்ம கூட துணையாக இருப்பார் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு பதிவு ஒரு சாட்சியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போது முருகன் கிட்ட நம்ம கேட்குற வரம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விரதம் இருங்க. விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த திருப்புகழ் பாராயணம் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி விரதம் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லா தெய்வங்களும் ஒன்றான ஒரு வடிவம் அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லப்படுது. சில பேருக்கு அது கிருஷ்ண பரமாத்மாவாக இருக்கலாம், சில பேருக்கு பெருமாளாக இருக்கலாம், இல்லை ஒரு சிலருக்கு அந்த சிவபெருமானாக இருக்கலாம். ஆனால் எல்லா தெய்வங்களுக்கும் ஒன்றான வடிவம் அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் அப்படின்னா முருக பக்தர்கள் சொல்லுவீங்க. நமக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆரம்பிக்கிறோம், ஆனால் அதுக்கு தடை வந்துட்டே இருக்குது. திருமணம் செய்யலான்னு ஜாதகம் பார்க்குறாங்க, தோஷங்கள் நிறைய இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்நேரமும் நோய் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. குழந்தைங்க நல்லா படிக்கணும், அதே மாதிரி நிறைய எதிரிகள் பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, வேலை சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு அந்த கடவுளை நம்பி வழிபட்டால் நமக்கு வந்த வினையும் சரி வருகின்ற வினையும் சரி எல்லாமே நமக்கு இடம் தெரியாமல் ஓடிவிடும். அதனால தான் நான் இந்த வீடியோட முதல்லையே சொல்கிறது, எப்போவுமே நம்ம ஒரு திருநீர் அணியும் போது இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் அந்த திருநீர் பூசிக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய வினைகள் எல்லாமே நீங்கும். அதுதான் நான் அந்த வீடியோவுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். நானும் அன்றாடம் தினமும் திருநீர் பூசும்போது இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டே தாங்க பூசினேன். அன்னைக்கு டேவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும். என் குழந்தைங்களுக்கும் இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தினமும் விபூதி பூச போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் நீங்கள் பூசணும்னு சொல்லிட்டு அவங்க நான் மறந்தால் கூட எனக்கு அவங்க ஞாபகப்படுத்தி அதுக்கப்புறமா அவங்களே நெத்தியில் திருநீர் பூசி விடுவாங்க. அந்த அளவிற்கு இந்த திருநீர் மந்திரம் அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை அதை தருது. முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை, அப்படி இல்லைன்னா அவருக்குன்னு உரிய முக்கியமான நாட்கள் இந்த பங்குனி உத்திரம், தைப்பூசம், அதே மாதிரி விசாக நட்சத்திரம், இது மாதிரி அவருக்குன்னு நட்சத்திரம் திதி எல்லாமே விசேஷமாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரம் இது எல்லாமே இருக்குது. அந்தந்த தேதிகளில் நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த பூஜை நல்லபடியாக நிறைவு பண்ணுறதுக்கு நமக்கு வழிவகுக்கும். ஒரு சில நாட்களில் நம்மளால் இதை சரிவர பயன்படுத்த முடியல. அந்த நாட்களில் திதிகளையும் நம்மளால் சரியாக பயன்படுத்த முடியல. நம்ம என்னதான் அதில் இருந்தால் கூட நமக்கு வேண்டியது கிடைக்கல அப்படின்னாலும் இந்த ஒரு வழிமுறையை தொடர்ந்து பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அதற்கு பலன் கிடைக்கும். அது எந்த மாதிரியான வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை நம்ம 48 நாள் செய்யும்போது நிச்சயமாக அதுக்கு பலன் 100% நமக்கு கிடைக்கும். அதுபோல் முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வைத்து சில விதிமுறைகளையும் நம்ம பின்பற்றி விரதம் இருந்தால் ஒழிய நமக்கு எல்லாமே கிடைக்கும். தொடர்ந்து ஒரு விஷயத்தை 48 நாள் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது எல்லாராலையும் பண்ண முடியாது. கண்டிப்பாக அதற்கு ஏகப்பட்ட தடைகள் வரும். அந்த தடையெல்லாம் மீறி அந்த விஷயத்தின் மேலே நமக்கு வைராக்கியமும் வெறியும் இருந்தால் ஒழிய அது நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும். முருகப்பெருமான் மீது நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்கன்னா நிச்சயமாக அவர் சோதனை கொடுப்பார். நாம் அவர் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கும், பக்தியாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் சோதனை செய்வார். அப்போ தான் அவருடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். நாம் எதுவுமே பண்ணாமல் ஒன்றும் செய்யாமல் அப்படியே இருந்தபடியே எனக்கு எல்லாமே வரணும் அப்படின்னா நிச்சயமாக எதுவுமே யாராலையுமே கொடுக்க முடியாது. நாம் முயற்சி பண்ணணும். அப்போ தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அவருடைய அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு தகுதியானவங்களா அப்படிங்கிறத நமக்கு பரிசோதனை செய்த பிறகு தான் அவர் நிச்சயமாக எல்லாத்தையுமே கொடுப்பார். ஒரு முறை நமக்கு சோதனை கொடுத்துட்டார் அப்படின்னா நாம் அவர் மேலே வச்சிருக்கக்கூடிய பக்தி உண்மையானது அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து எல்லாமே அவர் நமக்கு நல்லதை மட்டுமே செய்வார். நமக்கு வரக்கூடிய கெடுதல்களை கூட அவர் தடுத்து நமக்கு நல்லதை மட்டுமே தருவார். சரி, இப்போ இந்த விரதத்தை நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறைன்னு மாதத்தில் 2 திதி வரும். இதில் உங்கள் பிரச்சனைகள் தீரணும், நோய் பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா தேய்பிறை சஷ்டியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
இல்லைன்னா வாழ்க்கையில் நமக்கு வளர்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வளர்பிறை சஷ்டியில் நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம். இப்போது வரக்கூடிய பங்குனி உத்திரம் வந்து நமக்கு ஏப்ரல் 11ஆம் தேதி வரப்போகுது இல்லையா? நீங்கள் இதுக்கப்புறமா கூட தொடர்ந்து நீங்கள் அந்த பங்குனி உத்திரம் வரைக்கும் கூட விரதம் இருந்து வழிபடுங்க. நீங்கள் 48 நாள் இந்த விஷயத்தை செய்ய போகிறீங்க. பிரம்ம முகூர்த்தம் கிடையாது. நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணீங்கன்னா இதை விட உங்களுக்கு பலன் சீக்கிரமாக கிடைக்கும். 48 நாள் அப்படிங்கிறது 9 கிரகங்களும் சரி, 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், இது எல்லாத்தையுமே வந்து உள்ளடக்கியது தான் இந்த 48 நாள் விரதம். எல்லா கிரகங்கள், ராசிகள், நட்சத்திரங்கள் இது எல்லாமே யாருக்கு வந்து அடக்கம்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு அடக்கம். இது வந்து அறிவியல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பலன் தருது. ஏன்னா அதிகாலையில் நம்ம எழுந்து ஒரு பூஜை செய்யும்போது நமக்கு நம்ம உடல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ புத்துணர்ச்சியோடு இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். அதை காட்டிலும் மனசு வந்து அமைதி நிலையில் இருக்கும். அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கை நிலை வந்து அப்படியே ஒரு சீராக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாலையில் எழுந்து எந்த ஒரு காரியத்தை நம்ம செஞ்சாலும் அதில் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி. இப்போ முருகருக்காக நீங்கள் 48 நாள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வளர்பிறை சஷ்டியோ இல்லை கிருத்திகையோ இல்லை நட்சத்திரத்திலையோ நீங்கள் தொடங்கலாம். இது வந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தொடரலாம். அது எப்படின்னா 4 to 6 இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா காலையில் 6 மணிலிருந்து 7 மணி இந்த நேரத்தை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அவருக்கு பிடித்தமான நெய்வேத்தியம் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. அவருக்கு என்னென்ன நெய்வேத்தியம் பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து அதை எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை ஒரு பால் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தேனோ அல்லது நாட்டு சர்க்கரையோ கலந்து கூட நீங்கள் வைக்கலாம். இது போல் தினமும் நீங்கள் செய்யணும். என்னைக்கு ஆரம்பிக்க போகிறீங்களோ அதிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு மாதவிடாய் வந்துட்டால் அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்காமல் அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு 48 நாள் தொடர்ந்து பாராயணம் பண்ணுங்கள். இப்போது குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான திருப்புகள் நான் மேலே ஸ்லைடில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிட்டே இருக்குது, எந்த ஒரு ஜாதகமும் வந்து செட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த திருமண தடை நீங்குவதற்கான திருப்புகள் இருக்குது, அதையும் படிக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது, அந்த கடன் பிரச்சனையிலேருந்து விடுபட்டு நம்ம வெளியே வரணும் அப்படின்னா அந்த திருப்புகள் கூட நான் வந்து மேலே கொடுக்குறேன். இந்த பாடலுடைய விளக்கம் எல்லாமே நான் தனியாகவே வீடியோ கொடுத்துருக்கேன், அதனால் நான் இதில் கொடுக்கல, ஏன்னா வீடியோ லென்த்தாக போகும். நான் வந்து மேலே அந்த பாட்டோட ஸ்லைடில் கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு விளக்கம் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் பிளேலிஸ்ட்டு கூட கொடுக்குறேன், அதை பாருங்கள். கண்டிப்பாக அதை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். இந்த 3 திருப்புகள் நீங்கள் வந்து பாராயணம் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எது ரொம்ப அத்தியாவசியமாக தேவை, இது எனக்கு நடந்தே ஆகணும், சில பேருக்கு குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, எனக்கு அது உடனே வேணும் அப்படின்னா இந்த திருப்புகள் மட்டும் நீங்கள் வந்து தொடர்ந்து 48 நாள் வந்து பாராயணம் பண்ணுங்கள். அது எத்தனை முறை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 முறை தினமும் காலையில் எழுந்ததும் விளக்கேற்றி வச்சுட்டு 6 முறை இந்த திருப்புகளை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள், விடாமல் பண்ணுங்கள். மனசில் வந்து எதையுமே நினைக்கக்கூடாது, எனக்கு இது நடக்குமா நடக்காதான்னு எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் முருகரை மட்டும் சரணாகதி அடைஞ்சி இதை நான் படிக்கிறேன், எனக்கு இது நிச்சயமாக கிடைக்கும், இப்போ நான் படிக்கிறது அடுத்த வருஷத்துக்குள்ளே என் குழந்தையோடு சேர்ந்து நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நீங்கள் வந்து படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை அந்த முருகப்பெருமான் தருவார். குழந்தைக்காக வேண்டி விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த 48 நாள் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் குழந்தைக்காக வேண்டி தான் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறீங்க. அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த 48 நாள் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய் நொடி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை நிற்காததற்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எல்லாம் சரி செய்வதற்கு இந்த காலம் உங்களுக்கு நிச்சயமாக தேவை. கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு நீ எனக்கு வழி காட்டியே ஆகணும், நான் உன்னை இருக பற்றிக்கிட்டேன், நீ தான் எனக்கு அடுத்த வழியை காட்டணும்னு சொல்லி பிடிவாதமாக அவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக அவர் வந்து கொடுப்பாரு. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு விஷயத்தின் மேலே பற்றுதலோட ஈடுபாட்டோட இருக்கிறோமோ அதை அவர் சோதனை செய்து அதற்கு பிறகு நிச்சயமாக நமக்கு கொடுப்பாரு. இந்த விரதத்தை ரொம்ப எளிமையாக 48 நாள் இருக்கலாம். ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கு தடையே இல்லை, பெண்களாக இருந்தால் மாதவிடாய் நாட்களை தவிர்த்துட்டு அதற்கு பிறகு நீங்கள் கணக்கெடுத்துக்கலாம். இதில் நீங்கள் எந்த ஒரு குழப்பமும் அடைய தேவையில்ல. இந்த திருப்புகள் மட்டுமே நீங்கள் பாராயணம் பண்ணி முருகரை வேண்டி இந்த விரதத்தை இருந்து பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இது வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. இதில் இந்த திருப்புகள் படித்து எனக்கு வாழ்க்கையே மாறி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இன்னும் பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்பிக்கையை அதிகப்படுத்தும். ஸோ 3 திருப்புகள், இந்த திருப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோ
வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.